ஸ்ரீ மார்க்கண்டேய புராணம் 30ஆம் பகுதி. பலவந்தன் மகன் வத்சந்திரன் குகையில் புகை. வத்சந்திரன் இளவரசனாய் இருந்தபோது ஒரு சமயம் காட்டிற்கு வேட்டையாடச் சென்றான். அங்கு ஆள் நடமாட்டமில்லா ஒரு குகையிலிருந்து புகை வருவதைக் கண்டு அதன் காரணத்தை அறிய அருகிலிருந்த சுவீரன் எனும் ஆசிரமத்தை அடைந்து அங்கிருந்த முனிவரிடம் அது குறித்து விசாரித்தான். முனிவர் அவனிடம் நாட்டு நடப்புகளை சாரணர்கள் மூலம் அறிந்திருக்க வேண்டும் மன்னன். அந்த கடமை சரியாக நடைபெறவில்லை. எனினும் உலக நலன் குறித்து இந்த புகை குறித்து கூறுகிறேன் என்றார். முனிவர் கூறிய செய்தி: அந்த குகை குசுமன் என்னும் அரக்கன் பாதாள லோகத்தில் வசிக்கும் இடத்திற்கு செல்வதற்கான வழி. அவன் துவஷ்டா என்ற சிற்பி செய்து கொடுத்த பயங்கரமான இரும்பு உலக்கை ஒன்றை வைத்திருந்தான். அதை கொண்டு பல அக்கிரமங்களை செய்து தொல்லைகளை தேவர்களுக்கும் அழைத்து வந்தான். இவன் விதூரதன் எனும் அரசனின் மகள் முதாவதியை பலவந்தமாய் தூக்கிச் சென்று விட்டான். விதூரதன் தன் மக்கள் சுனிதி சுமதி என்ற இருவரையும் அந்த அரக்கனை அழிக்க அனுப்பி வைத்தான். ஆனால் அவர்கள் அரக்கனால் தோற்கடிக்கப்பட்டு சிறையில் வைக்கப்பட்டுள்ளனர். இனி தன்னால் அரக்கனை வெல்ல முடியாது என்றறிந்த மன்னன் அரக்கனை வென்று தன் மக்களை மீட்டு தருவோருக்கு பாதி நாட்டை தருவதாய் பறை அறிவித்தான், அசுரனும் உலக்கையும். அது கேட்ட வத்சந்திரன் விதூரதனிடம் சென்று அரக்கனை குறித்து அவன் அறிந்த விஷயங்களை கேட்டு கொண்டதுடன் பாதாள உலகத்திற்கு செல்லும் வழியையும் இரும்புலக்கையின் சிறப்பையும் அதனை ஒரு பெண் தொட்டு விட்டால் அது தன் சக்தியை இழந்துவிடும் என்றும் அறிந்து கொண்டான். வத்சந்திரன் பெரும் படையுடன் குசும்மனை எதிர்த்து போர் மேற்கொண்டான். தேவர்களும் அவனுக்கு உதவி புரிய குசும்மனால் வத்சந்திரனை வெல்ல முடியவில்லை. அவன் அரண்மனைக்குள் சென்று இரும்புலக்கைக்கு பூஜை செய்தான். பெண்கள் தொட்டால் இரும்பு உலக்கை தனது சக்தியை இழந்துவிடும் என்ற இரகசியத்தை அறிந்திருந்த முதாவதி அதை தொட்டு வணங்குவது போல பல முறை தொட்டாள். இதனால் சக்தி இழந்த உலக்கையுடன் போரிட்ட குசும்மன் வத்சந்திரனால் கொல்லப்பட்டான். வெற்றியும் விடுதலையும். வத்சந்திரன் முதாவதியை அவனது மூத்த சகோதரர்கள் சுனிதி சுமதி ஆகியோரை விடுவித்து கொண்டு வந்து விதூரதனிடம் ஒப்புவித்தான். விதூரதன் முதாவதியை வத்சந்திரனுக்கு திருமணம் செய்வித்து பாதி நாட்டையும் கொடுத்தான். பாதாள உலகிலிருந்து வந்திருந்த ஆதிசேஷன் முதாவதியை இரும்புலக்கையை பலமிழக்கச் செய்ததால் அவளுக்கு சுனந்தை என்ற பெயரையும் இட்டு ஆசீர்வதித்தார். 30ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.